சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இது வந்து கட்டி கோழி, முட்டை கோழி. இது வந்து ஃபாரம் கோழின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்போவே வெயிட் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மல் சிக்கன் குழம்போட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். நார்மலாக நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான். கூட கொஞ்சம் வந்து நான் தேங்காய் ஜாஸ்தி சேர்த்துன்னுக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பரும் 2 பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஆட் பண்ணின்னுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு சிக்கனும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா அதில் சிக்கன் ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டு அதை உடஞ்சிடும். ஸோ போட்டுட்டு மூடி போட்டு நார்மல் நம்ம விசில் அடிக்க வைக்குமே அதோட 2-3 விசில் ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சமாக கிரேவி செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சம் 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான ஒரு 2 கரண்டி அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். அதுலேயே கூடவே கொஞ்சம் 4 கரண்டி அளவுக்கு குழம்பு சேர்த்துட்டு அதை நல்லா கட்டியாக சுண்ட விடும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிட்டோம்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம தாளித்து மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது வந்து நம்ம சுட சுட சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு இது கூட வந்து களி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்